அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா மனிதருமே என்ன சொல்லணும்னா, பொருளாதாரத்தில் ஒரு வலிமையுடைய நபராக வர வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு வலிமையுடைய நபராக வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசையை என்ன சொன்னா, பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது? ஒரு ஒரு பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த நடைமுறையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ண 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 அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும். அப்ப அந்த சக்தி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அதற்கு என்ன மாதிரியான ஒரு நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், அதற்கு எப்படி நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் இப்ப சொல்லணும். அப்ப இந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம், ஒரு தேவையான அளவு சிறு பணம் வந்து கொண்டே இருந்தால்தான் மனிதன் நிம்மதியா இருக்கும். அந்த தேவையான அளவு பொருளாதார வலிமை உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரனை தான் பிடிக்கணும். பொருளாதாரம் சிறுபணம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சுக்கிரன் என்ன ஆதிபத்தியத்துல வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது சில பேருக்கு அட்டமாதிபதியாக கூட இருக்கலாம், அட்டமத்தில் இருக்கலாம், ஆறுல இருக்கலாம், எல்லாத்துல வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் ஒரு செயல்முறையை நித்தமும் கடைபிடிக்கணும். அந்த செயல்முறையை நித்தமும் கடைபிடிக்க 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 உங்களுக்கு பொருளாதார வலிமை வரும். இது ஒரு விதமான உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பரீட்சித்து பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றதா நம்மளுடைய வேலை. பரீட்சித்து பார்க்கணும். மனிதன் ஒரு விஷயத்தை நம்ம பரீட்சித்து பார்க்காமல் எதையுமே சொல்லக்கூடாது. அப்படி பரீட்சித்து பார்க்காமல் சொல்லி ஒருத்தன் படிச்சு பார்த்துட்டு இது எனக்கு இருக்குது, எனக்கு நடந்தது, நான் செஞ்சேன், நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாலும் எனக்கு வெற்றி தான். அப்ப எல்லா மனிதனும் என்ன சொல்றான்னா, இந்த கப்பன் சாசர் இருக்கு இல்லையா, கப்பன் சாசர்ல வெள்ளை கலர் கப்பன் சாசர்ல டீ குடிக்கிறதாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே எல்லா மக்களுமே என்ன சொல்றான்னா அந்த கப்பன் சாசர்ல தான் என்ன சொல்றான்னா, இப்ப கப்பன் சாசர்ல வேற இந்த பிளாஸ்டிக் கப்பல எல்லாம் குடிப்பது என்ன சொல்றாங்க நல்லது அல்ல. பிளாஸ்டிக் பொருட்களில் தண்ணீர் குடிப்பதே நல்லதல்ல. ஏன்னா ஒரு காலத்துல நான் என்ன சொல்றேன்னா, கார்ல சைட்ல பாட்டில பிளாஸ்டிக் பாட்டிலா தான் இருக்கும். இப்ப அது என்ன சொல்றேன்னா, அதை நம்ம தண்ணி அதிகமாக ஆபீஸ்ல போய் குடிப்போம், இல்ல கார்ல போகும்போது தேவைப்படும் போது நம்ம குடிச்சிட்டு தான் இருந்தோம். அது பெரிய யோகத்தை கொடுக்கல. என்னடா யோகத்தை கொடுக்கல அப்படின்னா, தண்ணி குடிக்கிறதுல ஒரு யோகமா? தண்ணி குடிக்கிறதுலே ஒரு யோகம் இருக்கு. அந்த தண்ணி குடிக்கிற இதுல யோகத்துல இருக்குன்னு என்ன சொன்னா, அதற்கு பிறகு கார்ல என்ன சொன்னா, சைடுல என்ன சொன்னா, இப்ப இந்த பாட்டில் இருக்குல்ல, சில்வர் பாட்டில் இப்ப நிறைய வந்துருச்சு. அந்த சில்வர் பாட்டில் என்ன சொன்னா, 4 பாட்டில்கள்லையும் 4 சைடுல இருக்கிற அந்த டோர்களையும் பாட்டில போட்டு வைக்க சொல்லிடுறது. தேவைப்படும் போது அந்த சில்வர் பாட்டிலை எடுத்து குடிக்கிறது. பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்தால் பொருளாதாரம் வராது. பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டால் பொருளாதாரம் வராது. பிளாஸ்டிக் கிளாஸில் தண்ணீர் கொடுத்தால் பொருளாதாரம் வராது, தரத்திரம் வரும். ஒரு காலத்துல என்ன சொன்னா, நம்ம வீட்டுல என்ன சொன்னா, செப்பு பானைகளிலும் பித்தளை பானைகளிலும் வச்சு தண்ணீர் வைத்திருந்தார்கள். அந்த காலத்துல சர்வ பானை அப்படின்னு ஒண்ணு உண்டு, எங்க வீட்டுல எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிட்டீங்க, என்ன வாட்டரு, மினரல் வாட்டரை என்ன சொன்னா பிளாஸ்டிக்ல அடைச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இந்த நிலை உங்களுக்கு என்ன சொன்னா, வீட்டுக்குள்ள அந்த ஆர்ஓ வாட்டரை அவர்கள் ஒரு சில்வர்ல எல்லாம் மாட்டுவது கிடையாது, ஒன்லி பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக்ல குடிச்ச பிறகு உங்க வீட்டுல பணத்தின் வறுமை எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்க. கண்டிப்பா வறுமை இருக்கும். பொருளாதார வலிமை இல்லாமல் இருக்காது. இதற்கு இன்னொரு மாற்று கருத்து சொல்றேன். நீங்க அந்த ஆர்வ வாட்டர்ல கால சூழ்நிலை நாங்க மாட்டிட்டோம் அப்படின்னா, அந்த ஆர்வ வாட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் என்ன சொன்னா, அடுப்படியில என்ன சொன்னா, கொஞ்சம் மண்ணை பரப்பி
அதன் மேல் என்ன சொன்னா, மண்பானை தண்ணீர் வையுங்கள். மண்பானை தண்ணீர் வைத்து வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்ற, நீங்க அந்த மண்பானை தண்ணியை குடிங்க. உங்களுக்கு பொருளாதார வசதி அதிகமாயிரும். பொருளாதாரம் தேவைக்கு தக்கன வரும். பொருளாதாரம் தேவைக்கு தக்கன வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. பிரச்சனைகள் தன்மைகள் இருக்காது. அதை விடுத்து என்ன சொல்றான்னா, நீங்கள் காலத்தின் மூலமான கலாச்சாரத்துக்கு மாறினதுனால அது என்ன சொன்னா உண்மையான, அதாவது பூ என்று சொல்லக்கூடிய மல்லிகை பூ ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே பூவை என்ன சொல்லலாம்னா தாழ் பூக்காக நம்ம தலையில வச்சாலும் அது பூ மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் அந்த ஒரிஜினல் பூவுக்கு உண்டான உண்மையை உங்களுக்கு தராது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம என்ன சொன்னா, வீட்டுல மண்பானையில தண்ணி வைக்கணும். மண்பானையில் தண்ணீர் வைத்து குடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல நோய் போகும். உண்மையாவே நோய் போயிடும். ரெண்டாவது என்னன்னா என்ன சொல்றான்னா, பொருளாதார வலிமை கண்டிப்பாக கிடைக்கும். தண்ணீர் குடிப்பதும் டீ காபி குடிப்பதும் கப்பன் சாசர், கப்பு சாசர் கூட வேண்டாம், கப்பு, வெள்ளை கப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல குடிச்சு பாருங்க. அதுல கண்டிப்பா குடிங்க. உங்களுக்கு பொருளாதார வலிமை கண்டிப்பாக கிடைக்கும். டீ கடையில போனா என்ன சொல்றான்னா நீங்க அந்த பிளாஸ்டிக் கப்ல குடிக்கீங்க, அது உங்களுக்கு தரித்திரத்தை உண்டாக்கும் என்பது நான் கண்டுபிடிச்ச உண்மை. அதனால நான் என்ன சொன்னேன்னா, கடைகளில் இன்று வரை டீ குடிச்சதே கிடையாது, குடிக்க மாட்டேன். ஆபீஸ்ல தான் ஒரு நாளைக்கு 2 டீ தான். அந்த 2 டீயும் என்ன சொன்னா, சாசர்ல அந்த கப்பன் சாசர்ல தான் கொடுப்பாங்க. அந்த கப்பன் சாசர்ல தான் கொடுப்பாங்க. அந்த கப்பன் சாசர்ல குடிக்க 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 அது ஒரு விதத்துல சீனா களிமண்னு சொல்லுவாங்க. அந்த சீனா களிமண்ணில் குடிக்க சூடு நல்லா இருக்கும். ஊத்தி குடிச்சேன்னா கை துப்புற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அதை என்ன சொன்னா, சூடை பரப்பக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதில் கப்பன் சாசரில் என்ன சொன்னா, டீ குடிங்க, தண்ணீர் குடிங்க, நல்ல பெரிய கிளாஸா வாங்கி வச்சுக்கிடுங்க. இன்னமும் தெருக்களில் போட்டு, அதாவது என்ன சொன்னான்னா, அதை தெருக்களில் போட்டு விற்கிறான். நம்ம வீட்ல எல்லாம் அந்த காலத்துல என்ன சொன்னான்னா, மண்பானையில தான் எதை வச்சிருப்பாங்க, உப்பை போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மண்பானை ஜாடி அவன் விற்கிறான். அதை நம்ம போட்டு வைக்கிறது இல்லை. போட்டு வைங்க, பொருளாதாரம் வலிமையாகும். ரெண்டாவது, அந்த வெள்ளை கலர் இதற்கு பார்த்தீங்களா, பிளேட் கணக்கா வச்சுப்பான். பிளாஸ்டிக்ல வச்சு வைக்க, அதுல வாங்கிடாதீங்க. அது கீழே போட்டா உடையணும், பிளாஸ்டிக் உடையாது. அந்த மாதிரி வெள்ளை கலர் நல்ல வட்டமான அழகான அந்த சீனா களிமண்ணுடைய தட்டு வாங்குங்க. உங்க வீட்டில் தோசை சாப்பிட்டாலும் சரிதான், சோறு சாப்பிட்டாலும் சரிதான், நைட்டு சாப்பிட்டாலும் சரிதான், அந்த சீனா களிமண்ணுடைய வெள்ளை கலரில் தோசை, இட்லி, சாதம் வைத்து சாப்பிடுங்கள். நீங்கள் சுக்கிரன் உங்களை ஆக்குபேஷன் பண்ணிடுவார். ஏன்னா வாழ்க்கையில் என்ன சொல்ற, என்னதான் குரு ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னாலும், குரு என்று சொல்லக்கூடியதை விட என்னை பொறுத்தல் நான் சுக்கிரனைத்தான் அதிகமாக விரும்புவேன். சுக்கிரன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க. இப்படி உட்கார்ந்து பேசுறதே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் தான். குரு ஆதிபத்தியம் என்ன சொன்னா, கீழே உட்காந்து சமணம் போட்டு பேசுறோம். இந்த கதாகலாட்சியவள நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி உட்கார்ந்து சமணம் போட்டு என்ன சொன்னதான் போட்டு வச்சுரும். அது குரு ஆதிபத்தியம். நம்ம அந்த ஆதிபத்தியத்துக்கெல்லாம் போக முடியாது. காரணம் என்ன சொன்னான்னா, வாழ்க்கை வாழ்வதற்கு ரசனையோடு வாழ்வதற்குத்தான். வாழ்க்கை என்ன சொன்னா, வாழாமல் போவதற்கு கிடையாது. இருக்கின்ற வரை நன்றாக சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை கலர் கப்பன் சாசரில் டீ குடிப்பதும், வெள்ளை கலர் அந்த சீனா களிமண் என்ன சொல்றான், சீனா களிமண் கிளாஸில் தண்ணீர் குடிப்பதும், வெள்ளை கலர் என்ன சொல்றான்னா தட்டில், சீனா களிமண் தட்டிலும் சாதம் சாப்பிடுவதும் உங்களை பெரும் பணக்காரர்களாக ஆக்கும். கரணம் என்பது வேலை செய்யும். கரணம்
கரணத்திற்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன் கரணத்திற்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு? இன்னைக்கு விளையப்படுகின்ற அத்தனை பூமியில் விளையப்படுகின்ற பொருட்கள் பூரா பொருளாதாரத்தை கொடுக்கலையா? வெண்டைக்காய் விளைஞ்சா, தேங்காய் விளைஞ்சா, நெல் விளைஞ்சா, பூமிக்கடியில் இருக்கிற உருளைக்கிழங்கு விளைஞ்சா, கருணக்கிழங்கு விளைஞ்சா, சேனக்கிழங்கு விளைஞ்சா, எத்தனை பொருள்கள் பூமியிலிருந்து விளைவதனால் தான் நாம் பொருளாதாரத்தில் வலிமையானோமே தவிர, விவசாயம் ஓச்சு போட்டான். விவசாயிக்கு விலை கிடைக்காம இன்றைக்கு வரைக்கும் எந்த அரசாங்கமுமே விவசாயியை கண் தூக்கி பார்ப்பது கிடையாது. ஆனால் விளைகின்ற அத்தனை பொருளும் பூமியில் இருந்து விளைவதால் நீங்களும் என்ன சொல்றான்னா, அல்லது மண் பாத்திரத்துல சாப்பிடுங்க. இன்னும் இருக்குல்ல, மண் கிளாஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை பொருளாதார வலிமைக்கு என்ன சொன்னா, இந்த சீனா களிமண்ணுடைய கப்பன் சாசர் பிளஸ் சீனா களிமண்ணுடைய கிளாஸு, வெள்ளை கிளாஸு, சீனா களிமண்ணுடைய வெள்ளை தட்டு உங்கள் வீட்டில் அனைவருக்கும் ரெடி பண்ணிருங்க. ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகும். உங்களுடைய காரணம் அழகாக வேலை செய்யும், பொருளாதார வலிமை இருக்கும். இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டில தான் என்ன கார்ல போகும்போது தண்ணி எங்க போனாலும் ஒரு தண்ணி பாட்டில போட்டு விட்டுருவாங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே தண்ணியை குடிக்கிறது. அப்ப தரத்தரம் இருந்தது. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில மாத்திட்டு இந்த மெட்டல் வெள்ளை கலர்ல இருக்கிற மெட்டல் பாட்டிலை குடித்த பிறகு பணத்தரத்தரம் இல்லை. அது ஜெயிச்சோம் என்பதை விட இலகுவாக ஜெயிக்கணும் இல்லையா? ஜெயிச்சோம், ஜெயிக்கலாம் கிடையாது, இலகுவாக ஜெயிக்கல. அப்ப போராடி ஜெயிச்சோம். அப்ப இலகுவாக ஜெயிப்பதற்கு அந்த மெட்டல் பாட்டில் தண்ணி குடிப்பதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, நோய் வலு குறைகிறது, மனம் நிம்மதி இருக்கிறது. பிளாஸ்டிக் பாட்டில்களை தூக்கி எறியுங்கள். பிளாஸ்டிக் கவர்களில் வாங்குகின்ற பொருள்களை தூக்கி எறியுங்கள். பழையதுக்கு வாங்கள். மண் பாத்திரம், சீனா களிமண்ணுக்கு உண்டான பாத்திரங்களை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், செல்வம் செல்வாக்கோடு இருப்பீர்கள். இது ஜோதிட ரீதியாக இன்னொன்னு சொல்லிடுறேன் கடைசியாக. அரசியல்வாதிகள் பூரா என்ன சொல்றான்னா, காலில் என்ன செருப்பு போடுவாங்க தெரியுமா? வெள்ளை கலர் செருப்பு போடுவாங்க. அவங்க ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சொன்னா, அவருடைய யூனிஃபார்ம் ஒன்லி ஒயிட் அண்ட் ஒயிட். ஏன் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க? என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் ஈர்ப்பு சக்தி உடையவன். அப்ப எப்பயுமே இப்ப நம்ம வெள்ளை கலர் சட்டை போடுறதுக்கு நமக்கு என்ன காரணமோ, இறைவன் அடிப்படையில இருந்து அந்த விருப்பத்தை கூட. ஆனா எப்பயுமே நான் கீழே அதிகமா போடுவது வெள்ளை பேண்ட் தான் போடுவேன். அதற்கு அடுத்து வெள்ளை கலர் செருப்பு தான் போடுவேன். வெள்ளை கலர் செருப்பு தான் போடுவேன். என்ன காரணம்னா, இது நமக்கு ஒரு வலிமையை கொடுத்தது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ட்ரெஸ் என்ன சொன்னா, மேல நாள் சட்டையா போடுங்க, இல்லைன்னா பேண்ட்னால ஒயிட் கலரா மாத்துங்க. காலில் வெள்ளை கலர் செருப்பு எடுங்க. இப்பெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்தா 4000 இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு தக்கன எடுங்க. 500 ரூபாய்க்கு இருக்குது செருப்பு, எடுங்க. கண்டிப்பாக வெள்ளை கலர் செருப்பு போடுங்க. நீங்கள் பயன்படுத்துகின்ற உடையில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வெள்ளை கலர் இருக்கணும். அப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்களும் பணக்காரர்களாக ஜொலிக்கலாம். குடும்பத்தோடு என்ன சொன்ன, இன்ப சுற்றுலா, அதுக்கடுத்து குடும்பத்தோடு கோயில்களுக்கு போய் சந்தோஷமாக அங்கே இருக்கின்ற அருமையான உணவுகளை ருசித்து கணவன் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பதற்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். எங்களை மாதிரி நீங்களும் என்ன சொன்னா, வலிமையாக நீங்கள் போய் என்ன சொல்லலாம், நன்றாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.